இறைவா, இறுதிய ஆண்டவரே, உமக்கு என் முதற்கண் வணக்கம். தாத்தா, நீங்கள் ரொம்ப உஷாரா இறைவனுக்கு வணக்கம் செய்து கொள்கிறீர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எங்களிடம் பேச விரும்புகிறீர்கள். இவர்களை பாருங்கள். இவர்கள் தேவத்தாய், அந்த இறைவனுக்கு, இயேசுநாதருக்கு அம்மா, தேவத்தாய். அப்பொழுது இயேசுநாதருக்கு தாயாக இருந்தார்கள். அவர் சாகும் தருவாயில் நம்மளுக்கு ஒரு அன்பளிப்பை தர வேண்டும் என்று நினைத்து, அம்மா, இதோ உன் பிள்ளை, உன்னோட பிள்ளைகள், இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பிறகு நம்மை பார்த்து, என் செல்வங்களே, தாத்தா நீங்கள் சொல்கிற மாதிரியா அவர் சொன்னாரா? எஸ், என் செல்வங்களே, இதோ உன் தாய், இதோ உன் தாய். இதோ உன் தாய் என்று ஒப்படைத்துவிட்டு சென்றார். பாருங்கள், அவருடைய தாய், ஆண்டவனுடைய தாய் நமக்கும் தாயாக கிடைக்கப்பெற்றார். இதுக்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? தன் தாயிடம் தன் பிள்ளை எதை கேட்டாலும் கொடுப்பார்கள். ஓகே செல்வங்களே, வேடிக்கைக்காக ஒரு பாட்டு பாட்டோமா? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. பாருங்கள் என் செல்வங்களே, நமக்கு தாய் இருக்கிறார்கள். ஒன்றுக்கு 2 தாய், நம்மை பெற்றெடுத்த தாய் ஒருவர், இறைவனால் கொடுக்கப்பட்ட தாய் மற்றொருவர். ஆனால் நான் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுகிறேன். கவலைப்படுகிறீர்களா? உங்களை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தெரியலையா? சும்மா ஜோராக பேச நிற்கிறீங்களே. இல்லை செல்வங்களே, உள்ளே பகைவையடா தாண்டவ கோணே, உதட்டில் உறவாடடா தாண்டவ கோணே என்று ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவர் பாடினார். அதான் நான் சும்மா மனசில் ஒரு கவலை இருந்தாலையும் இவர்கிட்ட நான் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நமக்கு தெரிந்த மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் என்ன என்றால் சிரிப்பு. இந்த மனித குலத்திற்கு மட்டுமே தான் சிரிக்க தெரியும், சிந்திக்கவும் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்கள். தாத்தா, என்ன நீங்கள் எதை கவலைப்படுறேன்னு சொன்னீங்களே, என்ன தாத்தா சொல்லுங்கள், நாங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள் என் செல்வங்களே, நமக்கு ஒரு தாய்க்கு 2 தாய் இருக்கிறார்கள்.
நம்மை படைத்த இறைவனுக்கு தாய் இல்லை, அவருக்கு அம்மா இல்லை, தாய் பாசம் என்ன என்று தெரியாது. பரமபிதா அவருக்கு அம்மா இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லைன்னு சொல்கிறாங்களே மனுஷன், சாரி கடவுள் அவர் பிறந்துக்கிறார் பாருங்க, தானாக பிறந்துட்டார், தானே உருவாயிட்டார், பொறுக்கல இருக்கிறாரு. அது எப்படி வந்தாரோ எப்படி அவர் கதை நமக்கு தெரியாது. அதை நினைத்து தான் நான் கவலைப்படுகிறேன். பாருங்கள், நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்து விட்டது. அம்மா அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, பசியாக இருக்குதும்மா, பால் கொடுங்கம்மா, பழம் கொடுங்கம்மா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர்களும் கொடுக்கிறார்கள். பாவம், பரமபிதாவுக்கு அம்மா இல்லை. அதை நினைத்து தான் நான் கவலைப்படுகிறேன். நீங்களே பாருங்கள், கடவுளுக்கு தாய் இல்லை. நாம் எல்லோரும் தாயை போன்று இருந்து கொண்டு அவர் எண்ணங்களை எல்லாம் நாம் செய்து அவருக்கு அம்மாவாக இருப்போமா? இருக்கலாம் தாத்தா, ஆனால் உண்மையான அம்மா இல்லைன்றீங்கள. இப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஆமாம்ல, கடவுளுக்கு அம்மா இல்லையே, அவர் தானாக இருக்கிறார், தானாக பிறந்தாரா பாருங்க. அவங்க தாய் இல்லாமல் உருவாகிருக்கிறார். நமது கவலைகளையும் அனுதாபத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோமா? இறைவா, இறை மகனே, உமக்கு அம்மா இருக்கிறாங்க, தேவத்தாய் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தீர்கள், மனிதனாக பிறந்தீர்கள், உங்களுக்கு தாய் இருக்கிறாங்க. உனது தந்தை பரமபிதா, பரலோக தந்தை, அவரை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு அம்மா இல்லையே. ஓகே செல்வங்களே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே. பாவம், பரமபிதா நமது பரலோக தந்தை நம்ம எல்லாவற்றையும், நம்மையும் நமக்கு தேவையான அனைத்தையும் வானம் பூமி யாவையும் படைத்த ஓகே செல்வங்களே, மனதில் வந்ததை